நான் இப்போ உங்க எல்லாருக்கும் ஒரு முக்கியமான கோயில பத்தி சொல்லப் போறேன். நம்ம வாழ்க்கையில எல்லாருக்கும் ஏதாவது ஒரு ரீதியான பிரச்சனைகளும், தொந்தரவுகளும் இருந்துகிட்டே இருக்கும். அதுலயும் நமக்கு பிரச்சனைன்றது எதுலலாம் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறது செய்வினை பிரச்சனையாலயும், கோர்ட் கேஸ் பிரச்சனையாலும், பொருளாதார பிரச்சனையாலும் கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். இவங்க எல்லாருக்கும் ஒரு முக்கியமான ஒரு இம்பார்ட்டன்டான கோயில் சொல்லப் போறேன். வாய்ப்பு இருக்கவங்க பயன்படுத்திக்கங்க. இது ரொம்ப நமக்கு சக்தி வாய்ந்த கோயிலாவும் அமையும். அது எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தாராபுரத்துல அருகில் உள்ள ரெட்டார வலசு ரோடு. அங்க இருக்கக்கூடிய சர்வேஸ்வரர், வராகி அம்மன், பிரத்யங்கா இந்த 3 பேரும் நமக்கு அருள் பாலிச்சிட்டு இருக்காங்க. உங்களுக்கு வேண்டிய வரம் அனைத்துமே கொடுக்கறதுக்காக காத்துட்டு இருக்காங்க. இந்த கோவில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பாண்டவர்கள் நமக்கு எல்லாருக்குமே தெரியும் மகாபாரதத்துல பாண்டவர்கள் இருந்தாங்க. ஆனா அந்த பாண்டவர்கள் அந்த சூழ்ச்சியால இழந்த அனைத்து பதவியும் அவங்க இழந்துட்டாங்க பார்த்தீங்களா? அந்த ஒரு தாயத்தால சகுனி பண்ண வேலையால அனைத்து பதவியும் இழந்தாங்க. அந்த பதவியை மீட்பதற்காக அந்த கோவில்ல 1 வருடம் அங்க தங்கி இருந்து அந்த அம்பாளையும் சர்வேஸ்வரரையும் வணங்கி பூஜைகளை பண்ணி யாகங்களை பண்ணி தான் அந்த பதவியை மீட்டதாக புராணங்கள் சொல்லப்படுது. ஸோ அவங்களுக்கே அந்த மாதிரி ஒரு பவர் கொடுக்கும்போது நம்ம சாதாரண மக்கள்கள் நம்மளும் போய் அந்த அம்பாளையும் சர்வேஸ்வரரையும் வராகி அம்மனையும் முக்கியமான நாட்களும் முக்கியமான திதிகளும் போய் வணங்கும் போது நம்ம கேட்கக்கூடிய அனைத்து பலனையும் கொடுப்பாங்க. யாரெல்லாம் போய் வணங்கலான்னு பார்த்தீங்கன்னா, அரசியல் பிரமுகர், தொழில் இருக்கக்கூடியவர்கள், அதற்கப்புறம் அந்த சினிமா துறையில இருக்கக்கூடியவர்கள், இவர்கள் எல்லாம் அவர்களுடைய வாழ்க்கையிலையும் அவர்களுடைய துறையிலையும் மேலே போகணும் அப்படின்றவங்க இந்த கோவிலுக்கு போய் வழிபாடு எடுத்துக்கும் போது நீங்க என்ன மாதிரியான உங்களுடைய வாழ்க்கையை மேலே கொண்டு போகணும்னு நினைக்கிறீங்களோ அது கண்டிப்பாக நடக்கும். அங்க இருக்கக்கூடிய பூஜையில கலந்துக்கங்க. அமாவாசை தினத்தன்று சாயந்தரம் 6 மணிக்கு மேல் மிளகாய் யாகம் பண்றாங்க, யாகங்கள் பண்றாங்க, அபிஷேகங்கள் பண்றாங்க. அதுல முடிஞ்சவங்க வாய்ப்பு இருக்கவங்க கலந்துக்கங்க. பிரத்யங்கா தேவி அம்மா நமக்கு இங்க அமாவாசை தினத்தன்றும் பௌர்ணமி தினத்தன்றும் மிளகாய் யாகம் பண்ணி நமக்கு பூஜை பண்றாங்க. அந்த இடத்துல நீங்க வாய்ப்பு இருக்கவங்க பயன்படுத்திக்கிங்க. அதே மாதிரி வராகி அம்மனுக்கு பஞ்சமி திதியும் தசமி திதி அன்றும் அங்க நமக்கு அபிஷேகம், ஆராதனை, பூஜைகள் நடக்குது. அங்கேயும் கலந்துக்கலாம். நம்ம கேட்கக்கூடிய அனைத்து வரங்களையும் கொடுக்கக்கூடியவங்க வராகி அம்மன். அதே மாதிரி அதற்கெல்லாம் மேல் பிரத்யங்கா தேவி அம்மா. வாய்ப்பு இருக்கவங்க பயன்படுத்திக்கங்க. நான் திரும்பவும் இந்த கோவிலோட விலாசம் சொல்றேன். தாராபுரம் அருகே உள்ள ரெட்டார வலசு ரோடு. இங்க இருக்கக்கூடிய நமக்கு வராகி அம்மன், சர்வேஸ்வரர், பிரத்யங்கா தேவி அம்மா. இந்த கோவிலுக்கு நீங்க கூகுள் அடிச்சிங்கனாலும் வரும். நாங்கள் உங்களுக்கு கீழே அந்த கோவிலோட நிர்வாகி நம்பர் கொடுக்க சொல்றேன். அதுக்கப்புறம் கோவிலோட அட்ரஸும் உங்களுக்கு கொடுக்குறேன். வாய்ப்பு இருக்கவங்க பயன்படுத்திக்க. முக்கியமா நீங்க என்ன மாதிரியான உங்களுடைய வாழ்க்கையை மேலே கொண்டு போகணும்னு நினைக்கிறீங்களோ அது கண்டிப்பாக நடக்கும்.